தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். என்னது ஜனங்களை விட கட்சி ஜாஸ்தியாயிருச்சே. வேலையை பாருங்க. ஏ நிலு, என்ன பேசாம போயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. கண்ணத்துல என்ன? அது ஒண்ணுல ஒரு சின்ன கீரல். சின்ன கீரலுங்கிற பிளாஸ்டர் போட்டுக்க. ஐயோ ஏமா பதற? காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சின்ன சண்டை. சண்டையில என்ன சின்ன சண்டை பெரிய சண்டை? உனக்கு எதுக்கு இந்த பம்பெல்லாம்? அது இல்ல மணி, அந்த சண்டையில அஞ்சலி மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாத்த போனப்போ ஒரு சின்ன ஸ்கிராட்ச், அவ்வளவுதான். அத சொல்லு. ஹீரோயின் பிராபலத்துல இருந்து சார் ஹீரோ ஆயிட்டாரு. மணி அடி மட்டும் தானா இல்ல அப்படியே ஆறுதல், ஹாஸ்பிட்டல், பீச், பார்க்னு ஃப்ளோவா போயிட்டு இருக்க? ஆமா, நான் அஞ்சலியை லவ் பண்றேன். அவ மேல உயிரே வச்சிருக்கேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ கூட தான் வாழ போறேன். போதுமா? நீ சும்மாரு. அண்ணா அஞ்சலி. என்ன அஞ்சலி? எல்லாம் உன்னாலதான். ஐயோ அண்ணா, இப்பதான் அஞ்சலி வந்துட்டு போறாங்க. என்ன மணி பண்ணிட்ட? பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் என்ன பண்ணேன்? சும்மா இருங்களே. இவன் தானே காதல் வசனம் பேசினா, அதை கேட்டு அவ வெக்கப்பட்டு போயிட்டா. ஐயோ எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மணி. ஒண்ணு இல்லைன்னா அப்ப நிறைய இருக்கா? ச்சே, நான் டீட்டெயிலாவா கேட்டேன். அது அப்புறம் தனியா வச்சுக்குவோம். ஹலோ ஹலோ, வரலையா? நேரம் ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. உன்னை நான் எங்கெல்லாம் போன் பண்ண தெரியுமா? கொல்லணும் மாமா, கொல்லணும். கொதிக்குது மாமா, அவனுங்களை பார்த்தாலே கொதிக்குது. ஏய் அஞ்சலி, என்னம்மா? இல்ல மாமா, கூடாது. கண்டிப்பா கொல்லுவோம். எப்போ? ஆர்டிஎக்ஸ கொல்றது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. நேத்து பார்த்தல, ஆதி மட்டும் உன்னை காப்பாத்தலன்னா அதை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மா, நம்ம குடும்பத்துல நீ வாழணும், சந்தோஷமா வாழணும். உன்னை அவசரப்பட்டு என்னால இழக்க முடியாதும்மா. இந்த முறை நம்ம பண்ற பிளான் கடைசியா என்ன வேணா தருவேன். என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜா வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட்டு, சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்குன எனக்கு நீ எப்படி இருக்கணும்? என்ன வார்த்தைனா அது? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுனா? சும்மா பேசலான்னு தான். இங்கேயாண்ணா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாண்ணா, ஏசி இருக்குண்ணா. ஏன்? நாம் இங்கேருந்து வந்தவனுங்க தானே. டிராபிக்கை கிளைம் பண்ணுங்கண்ணா. சார், டிராபிக்க மூடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனேண்ணா. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையில இருந்து உன்னை கூட்டிட்டு போய் தானே வார்டு, வட்டம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு ஆக்குனேன். அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா? ரெண்டு பேரும் ரெண்டு
அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா. எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் ஓ மாதிரி எம்பி ஆகணுமா? டேய், எம்பி அண்ணன் ஏன்ட்ட சொல்ல வேண்டியதாடா? இதுக்காக அண்ணன் சொல்லிட்டு இதை பெரிய விஷயமா? அது இப்படிதானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னா ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன், அது கூட சொன்னா. சரி விட்டு விட்டு அவன் ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்ட? இல்ல, நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே. சார் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? நேத்து வீட்டுக்கு வந்திருந்தோ நான் அந்த மாதிரி பேசிருக்காதுல்ல. எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா? இல்ல, என்ன காப்பாத்துனதுக்கு. இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. நினைப்பு. அதுக்கு என்ன? முதல்ல நீ ரிசைன் பண்ணு. யோ, ஜனங்களும் என்ன ரிசைன் பண்ண சொன்னா நீங்களே தான் சொல்றீங்க. என்ன அர்த்தம்? என்ன? நாங்க கேட்டது எப்ப நீ செய்ய முடியலையோ அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு மந்திரி பதவிய? மறந்துட்டியா? இந்த மினிஸ்டர் போஸ்ட் அண்ணன் உனக்கு போட்ட பிச்சை. என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாம் இந்த பட்டம் பண்ற வேலை. அவன் சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். நீங்க கேட்கிற எம்பி டெண்டர் எல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற சத்தியமா இருக்கான் அவன். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. என்னை நம்புங்க, உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன். முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. டேய், முடிஞ்சாவா? யார்கிட்ட பேச மறந்துட்டியா? முதல்ல அதை செய். உட்காரடா, சும்மா அவசரப்படாத. முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. டேய், என்னடா வார்த்தை? என்ன வார்த்தை? வெட்டன அண்ணன் வேணான்னு வரா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்ல அவனை கண்டந்துமா வெட்டிருக்கணும். நாளைக்கு அவன் எடுத்து அவனை தூக்குறேன். அப்புறம் பாக்குறா அண்ணன். நீங்க ஏறு. மாமா ஜாக்கிரதை.
விட்டுட்டேடா, விட்டுட்டு. விடியத்துக்குள்ள அந்த பட்டாபி எனக்கு வேணும். சதாவை யார் கொண்டு இருப்பா? அதுதாம்மா எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபி இதை செய்யல. கண்ணு சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎக்ஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதுல ஒருத்தன் தான் பண்ணிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால அவன் சாவல. புல்லட் ஆர்டிஎக்ஸ்க்காக உழைக்கும், அவன் சொல்ற திசைய தொலைக்குண்டா. எங்க போற? ஆர்டிஎக்ஸ் அண்ணனை பார்க்க போறேன். என்ன மேட்டருக்கு? சதாவை கொண்டது நான் தான், அதை பார்த்தது நீ தான் சொல்ல போறேன். கோல் மூட்டை போறது இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான். வரேன்டா.